Welcome to Maxima channel 12th CBSE Mathematics Inverse Trigonometry. So question number 10 பார்க்கலாம். Find the values of sin inverse of sin 2 pi by 3. So நம்ம ஏற்கனவே நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துருக்கோம். sin inverse of sin xனா சைனையும் கேன்சல் பண்ணிட்டு நம்ம என்னன்னு போட்டுருவோம், எக்ஸ்ன்னு போட்டுருவோம். ஓகேவா? ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது எப்போ நம்ம இந்த ப்ராப்பர்ட்டி ஒர்க் அவுட் ஆகும்னா, sin inverse of sin x equal to x எப்போ ஒர்க் அவுட் ஆகும்னா, அது வந்து அந்த ரேஞ்ச்குள்ளே இருக்கணும். அந்த எக்ஸோட வேல்யூ மைனஸ் க்ளோஸ்ட் இன்டர்வல் மைனஸ் π/2லேருந்து π/2க்குள்ளே இருந்தால் தான் உங்களால் அதை என்ன பண்ண முடியும், கேன்சல் பண்ணி அதை ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண முடியும். இங்கே பார்த்தா 2π/3ன்னு இருக்குது. 2π/3 அந்த ரேஞ்ச்குள்ளே வருதா? வராது. ஓகேவா? 120 ஆகிடுது இல்லையா? ஸோ அப்போ அதை நீங்கள் அதை மாற்றணும். மாற்றிட்டு அதுக்கப்புறம் கேன்சல் பண்ணி போடலாம். ஸோ அதை எப்படி மாற்றலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, sin inverse of sin 2π/3 நம்ம எப்படி எழுதலாம்? sin inverse of sin π minus 2π/3. π minus 2π/3 அப்படின்னா 3 into π 3π. 3π minus 2π என்ன ஆயிடுது? π/3. ஏன் π யூஸ் பண்ணுறோன்னா sin 180 minus theta ப்ராப்பர்ட்டி அது sin theta. அதேமாதிரி cos 180. 180க்கும் 360க்கும் சேஞ்ச் ஆகாது. சைன்னா சைனு, காஸ்னா காஸ். ஓகேவா? அதனால நம்ம 180 மைனஸ் தீட்டான்னு யூஸ் பண்ணுறோம். sin 180 மைனஸ் தீட்டா sin theta. அப்போ sin 180 மைனஸ் தீட்டா இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா என்ன வருது? π/3. π/3 அந்த ரேஞ்சில் இருக்கான்னு செக் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த ரேஞ்சில் இருக்குது. ஸோ இப்போ நம்ம இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி அதை கேன்சல் பண்ணி போட்டுடலாம். கேன்சல் ஆச்சுன்னா என்ன வந்தது? π/3. ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஃபைண்ட் த வேல்யூஸ் ஆஃப் tan இன்வர்ஸ் tan 3π/4. ஸோ இங்கேயும் அதே மாதிரி அந்த ப்ராப்பர்ட்டி tan இன்வர்ஸையும் டேனையும் கேன்சல் பண்ணி நம்ம போடலாம். ஆனால் 3π/4 அந்த ரேஞ்சில் இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணோம். இதுக்கு வந்து ஓப்பன் இன்டர்வல் மைனஸ் π/2 π/2 கண்டிப்பாக இல்லை, அதிகமாக தான் இருக்குது இல்லையா? ஸோ அதிகமாக தான் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணோம், இதை இப்போ மாற்றி நம்ம எழுதணும். 3π/4 எப்படி எழுதலான்ட்டு. π மைனஸ் π/4ன்னு எழுத முடியுமா? 2π 2π 4π எல்லாத்துக்குமே என்ன ஆகுது? வேல்யூ சேஞ்ச் ஆகாது. அப்போ எது நமக்கு இங்கே சூட் ஆகுதுன்னு பார்க்கணும். π minus π/4 4 into π 4π 4π minus π என்னது? 3π/4. 3π/4 தான் நம்ம இந்த மாதிரி மாற்றி எழுதுறோம். ஸோ அப்போ tan 180 மைனஸ் தீட்டா என்னது? tan தீட்டா. ஸோ எந்த குவாட்ரண்ட்டில் இருக்கணும் நம்ம செக் பண்ணணும். சின்ன சின்ன விஷயங்களையுமே நீங்கள் ஞாபகத்தில் வச்சு போடணும். 180 மைனஸ் தீட்டானா அது எந்த குவாட்ரண்ட்டில் வருது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ அது 180 மைனஸ் தீட்டானா அது செகண்ட் குவாட்ரண்ட். செகண்ட் குவாட்ரண்ட்டில் எது பாசிட்டிவ்? சைனும் கொசிக்கனும் தான் பாசிட்டிவ். அப்போ இங்கே என்ன வரும்? மைனஸ் tan π/4. ரொம்ப ஈஸி தான், ஆனால் குட்டி குட்டி விஷயத்தையும் நீங்கள் நோட் பண்ணி ஞாபகம் வச்சுருந்து போடணும். ஸோ மைனஸ் tan தீட்டா. ஓகேவா? இப்போ டேனும் என்ன ஆகிடும்? கேன்சல் ஆகிடும். ஸோ கேன்சல் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகுது? மைனஸ் π/4. இது அந்த ரேஞ்சில் இருக்கான்னு செக் பண்ணுங்கள். அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. அப்போ ஆன்சர் மைனஸ் π/4. ஓகேவா? நெக்ஸ்ட் சம் 12th சம். tan ஆஃப் sin இன்வர்ஸ் 3/5 ப்ளஸ் காட் இன்வர்ஸ் 3/2ன்னு இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்குது. இப்போ ஒன்று ஒன்றா எடுத்து நம்ம சால்வ் பண்ணி போடலாம். ஃபஸ்ட்டு sin இன்வர்ஸ் 3/5 எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். அடுத்து காட் இன்வர்ஸ் 3/2 வந்து 3/2, அங்கே 5ன்னு இருக்குது, 3/2 ஒய்ன்னு எடுத்துக்கலாம். அந்த இடத்துல மிஸ்டேக் இருக்குது, நீங்கள் மாற்றிக்கோங்க. இந்த இடத்துல 3/5 இருக்குது, 3/2. ஸோ sin x இன்வர்ஸ் இந்த பக்கம் வந்தால் sin ஆகிடும். sin x ஈக்குவல் டு 3/5, cot y ஈக்குவல் டு 3/2. இப்போ இதுலேருந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, இங்கே tan இருக்குது பார்த்தீங்களா? இங்கே tan இருக்குது, உள்ளேயும் tan வந்தால் நமக்கு என்ன ஆகிடும்? கேன்சல் ஆகிடும். அப்போ டேனில் இதை மாற்ற முடியுமா அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். ஸோ சைன்லேருந்து நமக்கு காஸ் கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? ஸோ காஸ் எக்ஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் எக்ஸ். அப்போ 1 மைனஸ் 3 ஸ்கொயர் பை 5 ஸ்கொயர். 3 ஸ்கொயர் தான் என்னது? 9, 5 ஸ்கொயர் 25. இப்போ எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 25 into 1 25. 25 minus 9 16. ஸோ ரூட் ஆஃப் 16/25 என்ன வரும்? 4/5. ஓகேவா? ஸோ tan எக்ஸுக்கு என்ன ஃபார்முலா? sin x by cos xன்னு எழுதலாம். ஸோ 3/5/4/5. 5 என்ன ஆயிடுது? கேன்சல் ஆகிடுது. அப்போ என்ன ஆகுது? 3/4. காட்டு எப்படி டேனை மாற்றலாம்?
cot theta equal to 1 by tan theta. அப்போ அதோட ரெசிப்ரோக்கல் எழுதினாவே உங்களுக்கு முடிஞ்சிச்சு. இங்கே 3/2வை நம்ம என்ன எழுதலாம் 2/3. ஓகேவா? இப்போ டேன்ல நமக்கு ஆன்சர் வந்துருச்சு. இப்போ டேன்ல எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம போட போகிறோம்? sin inverse 3/5 plus cot inverse 3/2 இருக்கு இல்லையா? அதை எக்ஸ் ஒய்ன்னு தானே நம்ம எடுத்திருக்கோம். எக்ஸ் ஒய். ஸோ tan x plus y ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். tan x plus y-யோட ஃபார்முலா tan x plus tan y by 1 minus tan x tan y. tan x நம்ம கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம் என்னது 3/4. tan y 2/3. 1 minus 3/4 into 2/3. சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 4க்கும் 3க்கும் என்னது 12. டினாமினேட்டரில் நியூமினேட்டரில் 12 வரும். ரெண்டுமே என்ன ஆகிடும் கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆயிடுச்சுன்னா இப்போது 12ல் எத்தனை 4 இருக்குன்னா 3. 3 into 3 9. 12ல் எத்தனை 3 இருக்குன்னா 4. 4 into 2 8. 9 plus 8 என்னது 17/12. சிம்பிள் LCM தான். ஓகேவா? இங்கே 3யும் 3யும் கேன்சல் ஆகிடும். 2வும் 4ம் கேன்சல் ஆகிடும். அப்போ 1/2 வந்துடும். ஓகேவா? ஸோ 17/2 into 2/1 வரும். 2வையும் 12யும் கேன்சல் பண்ணிங்கன்னா 6 ஆகிடும். 17/6. சிம்பிள் சம்ஸ் தான். ஸோ அடுத்தது பார்க்கலாம். ஸோ அப்ஜெக்டிவ் டைப் வந்துருச்சு. cos inverse of cos 7π/6 equal to டப்புன்னு கேன்சல் பண்ணி ஆன்சர் போட்டுறக்கூடாது. 7π/6 காஸ் தான் அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கான்னு பார்க்கணும். 0 to π இருக்கான்னு பார்க்கணும். கண்டிப்பாக இது அதுக்குள்ளே வராது, அதிகமாக வருது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? π மைனஸ் தீட்டாவா, 2π மைனஸ் தீட்டாவா, 4π மைனஸ் தீட்டாவான்னு நீங்கள் செக் பண்ணி எது சூட் ஆகுமோ அதை நம்ம கன்வெர்ட் பண்ணி மாற்றி போடணும். ஸோ இங்கே பை மைனஸ் வராது, வந்துச்சுன்னா 7π உங்களுக்கு வராது. அப்போ 2π மைனஸ் தீட்டா. 2π மைனஸ் தீட்டா காஸ் தீட்டா தான். அப்போ 2π மைனஸ் 7π/6. 2πனா என்னது 360. எந்த குவாட்ரண்ட் பார்த்தீங்கன்னா 4th குவாட்ரண்ட். 4th குவாட்ரண்ட்டில் எல்லாமே என்னது பாசிட்டிவ். ஸோ 2π மைனஸ் 7π/6 என்ன வருது 5π/6. ஸோ ஆப்ஷன் பி தான் இருக்குது ரைட்டு. ஓகேவா? 5/6ன்னா என்ன வரும் 30. 30 into 5 150. 0 to πக்குள்ளே வருது. அப்போது இந்த ஆப்ஷன் தான் கரெக்டு. பி தான் கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் சம் 14th சம். இதுவும் அப்ஜெக்டிவ் டைப் அப்படியே நான் கொடுத்துட்டேன். sin π/3 மைனஸ் சைன் இன்வர்ஸ் மைனஸ் ஆங்கிள்குள்ளே சைன் மைனஸ் வந்துச்சுன்னா என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக அது வெளியில் வந்துடும். ஸோ வெளியில் வரும்போது இது என்ன ஆகிடுது ப்ளஸ் ஆகிடுது. sin inverse of minus x என்னது மைனஸ் sin inverse x. அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகிடும்? இங்கே ப்ளஸ் ஆகிடும். ஸோ 1/2 சைனோட எந்த வேல்யூக்கு 1/2 π/6. sin inverse of sin π/6. அப்போ ரெண்டுமே கேன்சல் ஆயிடுச்சுன்னா என்ன வருது 5/6. ஸோ π/3 ப்ளஸ் π/6. எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 6. 6ல் எத்தனை 3 இருக்குது 2. 2π. 2π ப்ளஸ் π/6. ஸோ இதை போட்டிங்கன்னா 3π/6 கேன்சல் பண்ணிங்கன்னா 5/2. sin π/2ஓட வேல்யூ என்னது 1. ஸோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ லாஸ்ட் ஒன் 50th sum. tan inverse of √3 minus cot inverse of minus √3 is equal to tan inverse √3. √3 tan-ஓட எந்த வேல்யூக்கு வருதுன்னா tan π/3 மைனஸ் காட்டுக்கு ஆங்கிள்குள்ளே மைனஸ் வந்துச்சுன்னா காசுக்கு எப்படி பை மைனஸ் தீட்டான்னு எழுதுவோமோ அதே மாதிரி தான் இங்கேயும். ஸோ பை மைனஸ் காட் இன்வர்ஸ் ஆஃப் எப்போ √3 வேணும்னா π/6. நோட் பண்ணிக்கோங்க. சின்ன சின்ன விஷயம் ப்ராப்பராக நோட் பண்ணி நம்ம போடணும். காட்டுக்கு காசுக்கு மைனஸ் ஆங்கிள் வந்துச்சுன்னா பை மைனஸ் தீட்டான்னு நம்ம எழுதணும். ஓகேவா? ஸோ பை மைனஸ் காட் இன்வர்ஸ் √3க்கு பதிலாக காட் π/6. ரெண்டும் என்ன ஆகிடும் கேன்சல் ஆகிடும். அப்போ பை மைனஸ் π/6. இந்த டேர்னு கேன்சல் ஆகிடுச்சுன்னா π/3. ஸோ இதுக்கு எல்சிஎம் எடுத்திங்கன்னா 6 into π 6π. 5π/6. ஓகேவா? இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுத்திங்கன்னா 6. 2π மைனஸ் 5π/6. அப்போது மைனஸ் 3π/6 கேன்சல் பண்ணிங்கன்னா மைனஸ் π/2. ஸோ என்ன ஆன்சர் ஆகிட்டுன்னு பார்த்துக்கோங்க. ஆப்ஷன் டி. எல்லா ப்ராப்பர்ட்டியும் ஞாபகம் வச்சுருந்தா நம்ம ஈஸியாக செம்ம போட்டுடலாம். அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. அடுத்து நெக்ஸ்ட் சாப்டரில் பார்க்கலாம். தேங்க்யூ.